1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஈரோடு சந்தியா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு ஒரே ஒரு பொய்ய சொல்லி 52 பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்க. சந்தியா அப்படின்ற ஒரு லேடி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 52 பேரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த 52 பேருக்கிட்டையும் நகை பணத்தை வந்து அதிக அளவுல ஏமாத்தி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு தொழிலாவே ஒரு பிசினஸாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கே நெஞ்சு படபடுக்குது, கண்ணு கலங்குது. இதை அனுபவிச்ச ஆண்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ் அரவிந்த். இவரோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 31. இவர் வந்து பேக்கரி கடை சொந்தமா நடத்திட்டு வர்றாரு. அதே நேரத்தில் சைட் பை சைடு மாட்டு தீவன கம்பெனியும் நடத்திட்டு வந்திருக்காரு. ஸோ இவருக்கு இவரோட பெற்றோர்களும் தரகர்கள் மூலியமா வரன் பார்த்துட்டு வந்திருக்காங்க. மகேஷ் அரவிந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் செயலி மூலியமா வரன் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஆன்லைன் செயலி மூலியமா தான் அறிமுகமானவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்த சந்தியா அப்படின்றவங்க. நல்லா நோட் பண்ணீங்க. இவரு மகேஷ் அரவிந்த் சோசியல் மீடியாவான ஃபேஸ்புக்கோ இல்ல இன்ஸ்டாகிராமோ அதுல வந்து அறிமுகமானவங்க கிடையாது. ஆன்லைன் செயலி, அதாவது வரன் பார்க்கக்கூடிய ஆன்லைன் செயலி மூலமா தான் 2 பேரும் அறிமுகமாகிக்கிறாங்க. நாளடைவில் இந்த அறிமுகமாகிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழக்கமா மாறுது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுது. ஒரு கட்டத்துல வாட்ஸ்அப் நம்பரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒருத்தரை காதலிக்கிற அளவுக்கு மாறிடுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த சந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்க வீட்டுல அவசரமா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, ஆனா எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைனா அது நீங்க தான் அப்படின்னு மகேஷ் அரவிந்த் கிட்ட ஒரு பிட்டை போட்டிருக்கு. இந்த பிட்டை நம்ம மகேஷ் அரவிந்த் என்ன பண்ணிருக்காருன்னா சந்தியாவோட வலையில வந்து விழுந்துட்டு இருக்காருங்க. நம்ம மகேஷ் அரவிந்தும் வந்து சந்தியாவை ட்ரூவா லவ் பண்றாரு இல்லையா, சரிமா அதுல போய் என்ன இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கோயில்ல வச்சு சந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் ஆயிட்டு ஒரு 3 மாசம் சந்தியா மகேஷ் அரவிந்த் 2 பேரும் நல்லபடியா தான் குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க. நாளடைவில் மகேஷ் அரவிந்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. சந்தியா வந்து தனக்கு 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களோட உடல் அமைப்பும் அவங்களுடைய தோற்றமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வயதுக்குரிய ஒரு பெண்மணியோட தோற்றம் தான் இருக்குது. இவங்க எப்படி 30 வயசுன்னு சொல்றாங்க? ஒருவேளை சந்தியா நம்மளை ஏமாத்தலாலோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம மகேஷ் அரவிந்துக்கு எப்போ வந்திருக்குன்னா 3 மாசம் குடும்பம் நடத்தினதுக்கு அப்புறம் அந்த டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவோட ஆதார் அட்டையை கேட்கிறாரு. அப்பதான் அந்த ஆதார் அட்டையை வந்து எடுத்து பார்க்கிறார் நம்ம மகேஷ் அரவிந்த். அந்த ஆதார் அட்டையில தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நம்ம மகேஷ் அரவிந்துக்கு இன்டர்வல் சீன் மாதிரி காத்திருந்தது. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதார் அட்டையில கணவர் பெயர் அப்படின்னு வேற ஒருத்தர் பேர் இருக்குதுங்க. அந்த கணவரோட அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அட்ரஸ். இதை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் அரவிந்துக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏமா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண வந்தேன்னு நினைச்சுன்னு இருக்கிறேன், எனக்கு முன்னாலேயே சென்னையை சேர்ந்த யாரோ ஒருத்தர் கணவர்னு பேர் போட்டுக்குதேன்னு நம்ம சந்தியா கிட்ட இந்த விஷயத்த கேட்டிருக்காரு. சந்தியாவுக்கு பயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. பிளைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மகேஷ் அரவிந்த் வந்து இதை சண்டை போட்டா இதை தீர்க்க முடியாது அப்படின்னு 3 மாசத்துக்கு அப்புறம் புத்திசாலித்தனமா என்ன வச்சிருக்காருன்னா, அந்த சென்னை அட்ரஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, அங்க தன்னோட நண்பர்களை வச்சு சென்னை அட்ரஸ்ல அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்காரு. விசாரணையில இந்த சந்தியான்ற பொண்ணு 10 வருஷத்துக்கு முன்னாலே ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கு. அந்த கல்யாணம் பண்ணவருக்கு ஒரு குழந்தைய இவங்க 2 பேருக்கும் பிறந்திருக்கு அப்படின்னு தலையில இடி விழுந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து இவருக்கு கன்வே பண்றாங்க அவருடைய நண்பர்கள். இதுக்கு மேல இந்த விஷயத்த நம்ம டீல் பண்ணோம்னா நம்மளால வந்து இது டீல் பண்றதுக்கு முடியாது, இதை காவல்துறைக்கு எப்படியாச்சும் கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம சந்தியாவை நைஸா பேசி தாராபுரத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தியா எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ வந்து சந்தியாவோட டீட்டெயில அந்த காவல்துறையினர் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எடுத்ததுல அந்த லிஸ்ட் எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா சந்தியா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 52 பேரை வந்து ஏமாத்திருக்காங்க. 52 பேர் அப்படின்றது சாதாரண விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அந்த 52 பேர்ல இருக்கிறவங்க யார் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையை சேர்ந்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சந்தியா அப்படின்ற பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துருக்காங்க. நிறைய தொழிலதிபர்கள், நிறைய பைனான்சியர்கள், நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் விடாம இந்த சந்தியா வந்து ஏமாத்திருக்காங்க. ஒரு 6 மாசம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ஒருத்தரை, அதுக்கப்புறம் அவங்க கூட என்ன சண்டை போட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சிட வேண்டியது. அது பிரியறதுக்கு முன்னால அவங்க கிட்ட இருக்கிற நகை பணம் இதெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியது. இதுக்கு முன்னால இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன் போன வருஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஆவடியில இருக்கக்கூடிய ஒரு ஐடி இளைஞர் ஆவடி காவல் நிலையத்துக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. நான் வந்து தெலுங்கு மேட்ரிமோனியில என்னோட கல்யாணத்துக்காக வரனுக்காக நான் என்னோட பயோடேட்டா பதிவு பண்ணி வச்சேன். அதுல ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சரவண பிரியா அப்படின்ற பொண்ணு எனக்கு வந்து பழக்கமானாங்க. ஸோ அவங்க கிட்ட அறிமுகமாயிட்டு நாங்க 2 பேரும் வந்து வாட்ஸ்அப்ல தகவல்களை பரிமாறி
பரிமாறிக்கணும். அந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எனக்கு தன்னுடைய உடைகள் எல்லாம் கலைந்து நிர்வாணமான போட்டோ எல்லாம் அனுப்புனாங்க, வீடியோ கால் எல்லாம் எனக்கு பண்ணாங்க. என் மேல வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிச்சாங்க. நானும் அவங்க நம்பினதை நடிச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஒரு தடவை சொன்னாங்க. டக்குன்னு என்னோட பணம் 9 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம்னு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் பணத்தை நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஆவடி காவல் நிலையத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஆவடி காவல் நிலையத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த பொண்ணை சீஸ் பண்ணி அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பணத்தை இந்த நபர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வேற ஒரு விஷயம். இருந்தாலும் ஏமாற்றப்பட்டது தானே. இந்த மாதிரி தவறுகள் அதிகமா நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் அறியாமை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னாலோ ஒரு பொண்ணு பார்க்கறதுனாலோ தரகர்கிட்ட கொடுப்போம், இல்ல நம்ம சொந்தக்காரங்க கிட்ட நம்மளுடைய போட்டோ கொடுப்போம். அவங்க வந்து ஒரு குடும்பத்தை பார்த்து ஒரு ஊர்ல போயிட்டு அந்த பொண்ணு நல்ல பொண்ணா நல்ல படிச்ச பொண்ணா அந்த பொண்ணோட குடும்பம் எப்படின்னு விசாரிப்பாங்க. மாப்பிள்ளையா இருந்தாலும் அதே போல மாப்பிள்ளை நல்ல பையனா, அவனுக்கு சொத்து இருக்கா, பேக்ரவுண்ட் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்து விசாரிச்சு திருமணங்கள் நடைபெறும். ஆனா இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் செயலி வந்தாச்சு. மனுஷனை நம்புறதை விட கண்ணுக்கு தெரியாத ஆன்லைன் செயலி தான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் அதிகமா நம்புறான். நாம ஒரு செல்போன் வாங்குறோம்னு வச்சுங்களேன், எத்தனை கடை ஏறி இறங்குறோம், எத்தனை மொபைல் மாடல் பாக்குறோம். செல்போனா இருந்தாலும் சரி, நம்ம போடுற ஷர்ட் பேண்டா இருந்தாலும் சரி, ஏன் காலில் போற செருப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில மாடல் செட் ஆகலாம், இன்னொரு கடையில போய் பாக்குறோம். அப்போ செருப்புக்கே நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறப்போ நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இல்லற துணைவிக்கும் இல்லற மணவாளனுக்கும் நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டா எந்த அளவுக்கு நம்ம அவங்கள விசாரிச்சு அவங்களுடைய குடும்ப பின்புலமோ அந்த பெண்ணோட அந்த கேரக்டர் எப்படி அப்படின்றத தெளிவா விசாரிச்சு, அதே போல மணமகனா இருந்தாலும் அவங்களுக்கும் இதே தான். ஸோ எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சு தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணணுமே தவிர எடுத்தோம் கவுத்தன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் சமையல் மாதிரி இந்த ரெடிமேட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஃபுட் மாதிரி டக டகன்னு உடனே கல்யாணம் நடந்துடணும். அதாவது அமெரிக்கால இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்துக்கிறாரு, அவர் வந்து ஒரு வாரத்துல போயிடுவாரு. இப்பவே இன்னைக்கு திங்கக்கிழமை பொண்ணு பாக்குறோம், வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வைக்கிறோம்ன்றாங்க. கடைசியில அவன் வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணி என்ன பண்றான், அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற நகை பணத்தை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இல்லையா அந்த பொண்ணு சிங்கப்பூர் கூட்டின்னு போயிட்டு பாத்ரூம்ல அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தின விஷயம் எல்லாம் நடந்திருக்குங்க. எதிர்காலத்துல நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ இந்த மாதிரி சம்பவம் நடக்காம நாம தடுக்கணும் அப்படி இருக்குன்னா நாம வந்து விழிப்புணர்வா இருக்கணுங்க. நாம விழிப்புணர்வா இருந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்மளால தடுக்க முடியும். அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது நோய்க்கு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வருமுன் காப்பதே சால சிறந்தது. அது கல்யாண விஷயத்துக்கும் பொருந்தும்.